தங்க பிள்ளையே, கட்டாயமாக இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக முழுவதுமாக கேள். ஏனென்றால் மிகப்பெரிய ஆபத்து உன்னிடம் கட்டாயமாக வரப்போகிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, இதிலில் இருந்து உன்னை காப்பாற்றவே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் நீ மன துயரத்தில் இருக்கிறாய். இந்த துயரமானது ஒவ்வொரு விஷயத்திலுமே அதிகமாக கண்ணீரும் கவலையும் விரக்தியும் ஏற்படுத்தி விடுகிறது. அதே போல் ஒரு சில மனிதர்கள் உனக்கு சில வாக்குறுதிகளை அளித்தார்கள். ஆனால் இப்பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்கள்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் என் தங்க பிள்ளை, என்ன செய்வது, எப்படி செய்வது, எந்த பாதையில் பயணம் செய்வது என்று ஒவ்வொரு நேரமும் தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறது. அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு சில விஷயங்களை புரிய வைத்து தெரிய வைத்து பல மாற்றங்களை கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னிடம் இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். தங்க பிள்ளையே, அமைதிகொள், ஆத்திரப்படாதே. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆத்திரப்பட்டு பல விஷயங்களை நீ இழந்திருக்கிறாய். என் தங்க பிள்ளை நேர்மையாக தான் இருக்கிறது, உண்மையாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு எப்படி பிரச்சனை ஏற்படுகிறது? இதோ சொல்லுகிறேன், கவனமாக கேள். அதே போல் கண்ணீர் வடிக்கக்கூடாது. இந்த பதிவினை கேட்கும் பொழுது மாற்றங்கள் சில உறவுகள் மீது வரும் என்று நம்பிக்கை வைக்கிறாய். ஆனால் அந்த இடத்தில் என்ன வருகிறது? ஏமாற்றம் மட்டுமே வருகிறது. சில நேரங்களில் உன் மீது அதிகமான நம்பிக்கை இருக்கும் பொழுது ஒரு சில நபர், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று உன்னை பல அன்பான பொய்யான வார்த்தைகளை அள்ளி கொட்டி ஏமாற்றி விடுகிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை, எவர் நல்லவர் எவர் கெட்டவர் என்று சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு சில உறவுகள் நாடகமாடி நடிக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையாலோ இதை புரிந்து கொள்ள பக்குவம் இல்லை. ஆனால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இனிமேல் அனைத்து பக்குவத்தையும் கொடுத்து அனைத்து விஷயத்தையும் என்னுடைய தங்க பிள்ளையை நான் தத்தெடுத்து கொள்ளப் போகிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, சில உறவுகளை நம்பி நம்பி உதாசீனமும் செய்வினைகளும் இப்பொழுது உன் பெயரால் கெட்ட பெயர் அவர்கள் ஏற்படுத்தி பல கடுமையான வார்த்தைகளால் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை இதை பொறுத்து கொள்ளவே முடியாமல் மனம் குமரி உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டிருக்கிறது. ஏன் எனக்கு இப்பேற்பட்ட அவமானம் ஏற்பட்டிருக்கிறது? உண்மையாக தானே அன்பாக இருந்தேன். உதவிகளை என்னிடம் இல்லை என்றாலும் பல இடத்தில் யாசகம் வாங்கி என் அன்பான நபருக்கு செய்தேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் கண்களுக்கு நான் புலப்படவில்லை. எப்பொழுதுமே எரிந்து விழுந்து வார்த்தைகள் மட்டுமே இருக்கிறது. சாப்பிட்டியா என்று கேட்பவர்களே இன்று நீ சாப்பிட்டால் என்ன, நீ யார், நான் யார் என்று விதண்டாவாதமாக பேசி என் உள்ளத்தை நோகடித்து விட்டார்களே. எனக்கு வாழவே பிடிக்கவில்லையே. எப்பேற்பட்ட வாழ்க்கையெல்லாம் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அதை அனைத்துமே படுகொள்ளியில் தள்ளி என்னுடைய மன வேதனையும் மன இரத்தத்தையும் ஆறாக ஓடுகிறதே. இதற்கு வழியே கிடையாதா? நியாயம் இல்லையா? நீதி இல்லையா? தர்மம் இல்லையா என்று என் தங்க பிள்ளை நீதிக்கு போராடி இருக்கிறது. சில நபர், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நீதியே கிடைக்காது, எவ்வளவு செய்தாலும் உனக்கு தர்மம் வெல்லாது என்று சவால் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை வாயில் வயிற்றில் அழுத்து கொண்டு எனக்கு நீதி கிடைக்கும், எனக்கு நியாயம் வழங்குவார் ஏதோ ஒரு கடவுள் என்று என் தங்க பிள்ளை தினந்தோறும் இந்த வரம் தரும் வாராகி தாய்க்கு விளக்கேற்றி ஒவ்வொரு நேரமும் இரவும் பகலும் பாராமல், தாயே எனக்கு உதவ வரமாட்டீர்களா, எனக்கு உதவி செய்ய வரமாட்டீர்களா, ஒவ்வொரு தருணமும் மரண வழிகளும் மரண வேதையும் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, உங்கள் கண்ணீர் என்ற கடலில் நான் பாதத்தில் கடலாய் அறிவாய் ஊற்றக்கூடிய அந்த நீதி கண்ணீருக்கு நிலைநாட்ட நீங்கள் வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை கண்ணீரில் பாலாபிஷேகமே பண்ணிவிட்டது. தங்க பிள்ளையே,
இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் சில சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்றி சில விஷயங்களை புரிய வைத்து என் தங்கப்பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லத்திற்கு தேடி வந்து நான் செய்ய போகிறேன். ஆனால் இதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் உதவி வேண்டும் என்று கேட்டாய். என்ன என் தங்க பிள்ளையே, கேட்டாயா இல்லையா? உதவி கேட்ட தங்க பிள்ளைகள் கமெண்ட் செக்ஷனில் ஆம் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். உதவி வேண்டும் என்று நினைப்பவர்கள், நினைக்கக்கூடிய தங்க பிள்ளைகளும் ஆம் தாயே எனக்கு உதவி செய்ய வேண்டும், எனக்கு உதவி உங்கள் மூலியமாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் உதவி என்று எனக்காக குறு மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் என்னிடம் கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நான் அவர்கள் இல்லத்திற்கு செல்வேன். ஆனால் அதற்கு முன்னதாக நீ ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய உதவியானது உன்னை நாடி வரும், உனக்காகவே கிடைக்கும், உனக்காகவே அந்த நீதி நான் எழுத போகிறேன். ஆனால் நீ இதற்காக என்ன செய்ய வேண்டும்? இதோ சொல்லுகிறேன், கவனமாக கேள். ஏனென்றால் கவனத்தை சிதறடித்து விட்டார்கள். நீ என்ன செய்கிறாய் என்று உனக்கே புரியாத அளவிற்கு பித்து பிடித்தார் போல் உன்னுடைய மனநிலையை மாற்றி அமைக்கப்பட்டு எப்பேற்பட்ட செய்வினைகளை செய்து உன் காலடியை மண்ணை எடுத்து உன் துணியை எடுத்து நீ பித்து பிடித்தால் போல் அலைய வேண்டும். சில உறவுகளை மறக்க வேண்டும், சில உறவுகளிடம் நீ வாழக்கூடாது, சில பணத்தை உன்னிடம் இருந்து பறிக்க வேண்டும், பதவிகளை பறிக்க வேண்டும், அதே போல் சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்று உன்னை பித்து பிடித்தார் போல் உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் ஆளாக்கி உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகளே இந்த வேலையை செய்து விட்டார்கள். ஆனால் இதற்கெல்லாம் நீதி கிடைப்பதற்காக தான் நான் ஒரு சில பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அதை கவனமாக கேட்டு ஒரே முறை நீ செய்துவிட்டால் எண்ணி 12 நாட்களில் நீ கேட்கக்கூடிய உதவி உன் இல்லம் தேடி நானே கொண்டு வருவேன். இது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்கப்பிள்ளையின் விரதத்திற்காக பரிகாரம் செய்ய போவதற்காக நான் கொடுக்கக்கூடிய பரிசாகும். என்ன என் தங்கப்பிள்ளையே, அந்த பரிகாரத்தை சொல்ல போகிறேன். கண்ணீர் வடிக்காமல், சலசலப்பு இல்லாமல் கவனமாக கேள். இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் செங்கல்பட்டு வையாவூரில் மகாலட்சுமி சொரூபமாக 12 கரங்களோடு தாமரை பீடத்தில் நாமத்தோடு அவதரித்திருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, என்ன அவதாரம் எடுத்ததை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கிறாயா? ஆம் என் தங்க பிள்ளையே, இந்த வையாவூர் மண்ணை மிதிக்கும் பொழுது உன்னிடம் இருக்கக்கூடிய செய்வினை விலகுகிறது, சூழ்ச்சிகள் விலகுகிறது, உன் உடல் உபாதைகள் விலகுகிறது, பணப்பிரச்சனை விலகுகிறது, கடன் பிரச்சனை விலகுகிறது, பணம் உன் இல்லத்தில் கொட்டு என்று கொட்டப் போகிறது. ஒவ்வொரு விஷயமும் சொத்து தகராறு இருந்தால் தீரப்போகிறது. ஆனால் நீ என்ன பிரச்சனையை கேட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்று எண்ணி என்னிடம் கேட்டு வருகிறாயோ அதை எண்ணி 12 நாட்களில் நடக்கும். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஒரு முறை இந்த வையாவூருக்கு வந்து என்னிடம் அருள்வாக்கு கேட்டு இந்த வரம் தரும் வாராகி நாணயத்தை வாங்கி வழிபாடு 12 நாட்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக என்னை தேடி ஓடோடி வந்தால் உன் 12 நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன். வரும்பொழுது பச்சை நிற துணியில் 1 ரூபாய் நாணயத்தை முடி போட்டு கொண்டு தாயை வையாவூருக்கு தேடி வர வேண்டும். அப்படி நீ தேடி வருகையில் என்னுடைய சூலத்தில் நான் வரம் தரும் வாராகியாக மகாலட்சுமி சொரூபமாக கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்க வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய சூலத்தில் கட்ட வேண்டும். எப்படி கட்ட வேண்டும்? உன் இல்லத்தில் பச்சை துணியில் 1 ரூபாய் நாணயத்தை முடி போட்டு கொண்டு பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு இந்த தாயை தேடி வந்து ஒரு முறை நீ கட்ட வேண்டும். அப்படி நீ கட்டிவிட்டால் எண்ணி 12 நாட்களில் உன் வேண்டுதல் எதுவாயினும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுப்பேன். பக்கத்தில் கட்டலாமா, அங்கு கட்டலாமா, இங்கு கட்டலாம் என்று சிந்தித்து கொண்டு இருக்காதே. நான் உன்னை எங்கு கூப்பிட்டேனோ அங்குதான் ஓடி வர வேண்டும். நீ ஓடோடி வந்து இந்த தாயை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீ செய்துவிட்டால் கண்டிப்பாக இந்த நாணயத்தை நீ வாங்கி கொண்டு உன்னுடைய இல்லத்தில்
வழிபாடு செய்தால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வருவேன். நீ கேட்டதை 12 நாட்களில் நடத்தி கொடுப்பேன். இது இந்த தாய் உனக்காக சத்தியம் செய்து கொடுக்கிறேன். அதனால் என்னை தேடி நீ கட்டாயமாக ஓடி வர வேண்டும். அப்படி வந்தால் உன் இல்லம் தேடி நான் ஓடி வந்து மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி நீ கேட்ட வேண்டுதல் அனைத்தையும் உனக்கு சரி செய்து கொடுத்து இந்த தாய் உன்னை சந்தோஷமாக பார்ப்பேன். அதனால் ஓடோடி வா என் தங்க பிள்ளையே. உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணாங்க. 10 நாள்ல என்ன வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க. ஆன்லைன்ல காயின் விளக்கோ அருள்வாக்கோ கிடையாது. ஏன்னா அம்பாள் உத்தரவு கொடுக்கல. அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும். நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும். கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில 9 to 12, சாயந்தரம் மாலை 6 to 8 மணி நம்ம கோவில் திறந்திருக்கும். கோவிலுடைய லொகேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனை, செய்வன பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் 12 நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்.